friends, welcome to day 55. ஸோ இன்றைக்கி சீரீஸ் 55ங்க. லாஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் மசிலோடைய ஸ்ட்ரெச் பார்த்தோம் இல்லைங்களா. எக்ஸசைஸ் பார்க்கல, ஸ்ட்ரெச் பார்த்தோம். அது வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதால என்ன யூஸ், எப்படி பண்ணணும், அண்ட் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட் சீரீஸில் பார்த்தோம். ஸோ வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்றைக்கி டே 55. இன்றைக்கி என்ன ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம், இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகுங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, இல்லை வாக்கிங் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், எனக்கு ரொம்ப கை கால்லாம் வலிக்குது, ரொம்ப நேரம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் வந்து நடந்தேன் அதனால் வலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சும் பண்ணுங்கள். அதாவது டே 54, டே 55 இந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின்லேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ பெயின் இருக்கவங்க, முட்டி வலி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சு ரெண்டு ஸ்ட்ரெச்சுமே பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ரெச்சு இது. வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஃப்ளோரில் உட்காந்துட்டு கால் நீட்டிட்டு அதை மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் வந்து கால் நீட்டுறதுக்கு. பட் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கிராமப்புறங்களில் இருக்கட்டும், இந்த வில்லேஜ் சைடில் இருக்கட்டும், இல்லை எந்த சைடாக இருக்கட்டும், நம்மளுடைய லேடிஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா கால் நீட்டி உட்காந்து கதை பேசுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கால் நீட்டி உட்காந்து கதை பேசுகிறதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. பட் அது ஒரு ஸ்ட்ரெச்சுங்க, அது ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் அதை செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்கார்றது அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக ஆயிடுச்சு. அது ஒன்று ஒரு மாடர்ன் ஸ்டைல், மாடர்ன் கல்ச்சர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதனால் வந்த ட்ராபேக், அதனால் வந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உட்கார சொன்னீங்கன்னா, கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் கீழே உட்கார சொன்னீங்கன்னா, ஐயோ என்னால் உட்கார முடியல, கால் மறுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பாடி வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடைப்பகுதி, அதாவது தை ரீஜனில் பின்னாடி இருக்க மசில், ஹாம்ஸ்ட்ரிங் மசிலில் ஸ்ட்ரெச் பண்ணுறது. இது யூஸ்வலாக கீழே நான் உட்காந்து கால் நீட்டி நல்லா கதை பேசுவேம்மா, அரை மணி நேரமா 1 மணி நேரம் கூட கதை பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ அவங்க மட்டும் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்குது, ஜாயின்ஸ்லாம் ஸ்டிஃபாக இருக்குது, மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்குது, என்னால் கீழே உட்கார முடியல, எனக்கு கால் வலிக்குது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், இல்லை ரொம்ப நேரம் நடந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஸ்ட்ரெச்சு பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாம் வந்து என்னால் கீழே உட்கார முடியும், கால் நீட்ட முடியும், 1 ஹவர் இல்லை நான் 3 மணி நேரம் கூட கால் நீட்டி உட்காருவேன்றவங்கள இந்த ஸ்ட்ரெச் வந்து அவ்வளோ வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும் கால் நீட்டி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் சேர்லேயே உட்காந்து பழகுனவங்களுக்காக இந்த ஸ்ட்ரெச்சு. ஸோ என்னால் வந்து கீழே உட்கார முடியாது, அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் சேர் எடுத்து அந்த சேர் மேலே உங்கள் காலை வச்சு என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு உங்கள் கைகளால் தொடுறதுக்கு டச் பண்ணலாம். ஸோ டச் பண்ணும்போது 15 செகண்ட்ஸ் to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரீ ஆகிடும், உங்களோட மசில்ஸு ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும், நீ ஜாயின்ட் பெயின்லேருந்தும் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்லி ஃபார் சேர் யூசர்ஸ், கீழே ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எக்ஸப்ஷனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.